இந்த மார்கழி மாதம் முழுவதும் முடிந்த நாட்களில் நாம் கோயிலுக்கு செல்வது மிக சிறப்பான விசேஷமான பலன்களை தரும். காலையில் எழுந்து பின்வாசலை திறப்பதற்கு முன்வாசலை திறந்து கஜலட்சுமி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சாணம் மஞ்சள் நீரை வாசலில் தெளித்து கோலமிட வேண்டும். கோலமிட்ட பிறகு நடுவில் செம்பருத்தி பூவை வைக்கலாம். காலையில் பூஜைக்கு முன்னர் வாசலில் இருபுறங்களிலும் நெய் விளக்கு அல்லது ஏதேனும் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். காலையில் ஏற்றப்படுவது போலவே மாலையிலும் ஏற்றுவது மிக சிறப்பு. திருமண தடையில் இருப்பவர்களும் திருமணம் ஆகாத பெண்களும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் விரைவில் திருமணம் நடக்கும். அதிகாலையில் திருப்பாவை, திருவெம்பாவை அல்லது கந்தசஷ்டி கவசம் ஆகியவற்றை கேட்கலாம் அல்லது பாடலாம். இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே முன்னராக கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலும் திருமணம் செய்வது, சுபகாரியங்கள் செய்வது, வீடு குடிபோதல், புதிய தொழிலை ஆரம்பித்தல் என அனைத்து விஷயங்களும் தவிர்க்கப்படுகிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய முயற்சிகளை எடுப்பது அனைத்திற்கும் அடுத்த மாதம் தை மாதத்தில் நீங்கள் செய்து கொள்வது மிக சிறப்பு.